ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து பேசுகிறார், உன் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறார், உனக்குள்ளே இருக்கிற ஜீவனை பார்த்து பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நீ எழுந்து பெத்தேலுக்கு வா, எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, நான் அதிலே உன்னை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And whoever you may be that you have come here this night, the Lord is saying that you must arise and go to Bethel and make an altar for him. தேவன் எப்பொழுதும் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. And the Lord is not keeping silence always. அவருடைய நேரம் வரும்பொழுது அவர் பேசுவார். And the time comes he will speak. அவருடைய நேரம் வரும்பொழுது உன்னை தூக்குவார். And at the time he will lift you up. அவருடைய நேரம் வரும்போது உன்னை ஏந்துவார். And he will sustain you in the Lord. அவருடைய நேரம் வரும்பொழுது உன்னை தப்புவிப்பார். And he will able to deliver you the time. அவருடைய வேளை வரும்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். In his time you will be blessed. எப்பொழுது மனித சூழ்நிலைகள் மாறுகிறதோ அப்பொழுது தேவன் உனக்கு பட்சத்தில் வந்திருப்பார். And wherever the man's situation is changing, and the Lord will come upon the side. ஆனால் இன்றைக்கு தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தை, என் மகனே, நீ எழுந்து பெத்தேலுக்கு வா. And the word the Lord is speaking to you today, come son and arise and come to Bethel. நான் உனக்கு நீ அனாதையாய் சுற்றி திரிந்த பொழுது நீ அனாதை அல்ல, நான் உனக்கு ஒருவர் இருக்கிறேன் என்று சொன்னேனே, அந்த தரிசனமான அந்த பெத்தேலுக்கு நீ வா என்கிற அழைப்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது. And one who is wandering as an orphan, the Lord is saying, arise and come to Bethel. This is being given to you this night. ஏன் ஒரு மனிதன் பெத்தேலுக்கு வர வேண்டும்? Why should a man should come to Bethel? அதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். That we must understand that. அப்பொழுதுதான் நாம் அந்த பெத்தேலை நோக்கி இந்த சில நிமிடங்களில் பயணிக்க முடியும். Only then we can able to journey towards Bethel now. பெத்தேல் என்பது தேவனுடைய வீடை காண்பிக்கிறது. And Bethel shows the house of God. ஆதியாகமம் 35:17 இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல என்று அவன் பேசுகிறான். In 35:17 ஆதியாகமம் 28:17 and 28:17 of Genesis he says is nothing but the house of God. ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு அவன் தன்னுடைய சொந்த ஸ்தலத்தை விட்டு தேவனுடைய வீட்டை நோக்கி காலடி எடுத்து வைக்க வேண்டும். And as a child of God, a man should take up his step towards the house of God. ஏனென்றால் அது தேவனுடைய வீடு. Because it's the house of God. ஒருவேளை நீங்கள் உலக பிரகாரமான தன்மைகளில் நீங்கள் குடியிருந்து கொண்டிருக்கலாம். At times you may be dwelling in the worldly houses today. ஆனால் இன்றைக்கு நீ தேவனுடைய வீட்டின் பக்கமாக உன்னுடைய கவனத்தை திருப்பும்படியாக தேவனுடைய வார்த்தை பரத்திலிருந்து உன்னை நோக்கி அனுப்பப்படுகிறது. And the word of God is sending from heaven towards you, saying that you must come to Bethel. ஏனென்றால் தேவனுடைய வீட்டில்தான் அங்கே தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் உண்மையுள்ளவராய் உனக்காக காத்திருக்கிறார். And only in the house of God as a faithful God, Lord Jesus Christ is waiting for you. இரண்டாவது பெத்தேல் என்பது தேவனுடைய தரிசனம் கிடைக்கும் இடம். And secondly, the Bethel is the place where you could get the vision of God. ஒன்று நீ தேவனுடைய வீட்டை நோக்கி உன்னுடைய காலடி எடுத்து வைக்க வேண்டும். And you must first of all you must take up a steps towards the house of God. மற்றொன்று தேவனுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் இடத்துக்கு நீ வர வேண்டும். And secondly, you must come to the place you must get the vision of God. அங்கேதான் கர்த்தர் உன்னை சந்தித்த ஒரு அனுபவம். And that is the place where the Lord is meeting you. ஒருவேளை இந்த வருஷத்தின் கடந்த நாட்களிலே நீங்கள் தேவனுடைய வீட்டை நோக்கி பார்க்காமல் ஆவிக்குரிய தன்மையை குறித்து சிந்தியாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். At times in this past year you would have the place where you have not seen the house of God and without any spiritual experience there. உங்களுக்கு கிடைத்த தரிசனங்களை சுமார் 20 வருடங்களாக யாக்கோபு இழந்து போனது போல உங்களுக்கு கிடைத்த தரிசனங்களையும் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். At times you would have also lost all the visions for the 20 years as Jacob had lost. இப்பொழுது மறுபடியும் நீ ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை உணர்கிறாய். And again you are feeling a state that you are being forsaken. என்ன நடக்குமோ என்கிற கேள்வி உனக்குள் எழும்புகிறது. And there is a question, what will happen to me? ஒரு பதட்டம் உன்னை சூழ்ந்து கொள்கிறது. And there is a trembling before you. இப்பொழுது உன்னுடைய முகநாடி மாறிக்கொண்டிருக்கிறது. And the countenance is being changed. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடி நான் உனக்கு தரிசனமான பெத்தேலுக்கு வா. And arise, he saying, you must come to the Bethel where I have turned to you. நீ நான் தரிசனமான இடத்துக்கு நீ வந்தால் மறுபடி நான் உன்னை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். And when you come to the place where I have appeared unto you, I am ready to meet you. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் இடத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை உங்களில் எத்தனை பேர் திருப்ப விரும்புகிறீர்கள்? And how many of you desires to turn your face towards the house of God where the Lord is meeting to him? ஆதியாகமம் 28:17 பார்க்கும் பொழுது அது வானத்தின் வாசல். And in 28:17 of Genesis says it's the gate of heaven. ஒரு தேவனுடைய பிள்ளை வானத்தின் வாசலுக்கு வந்து நிற்க வேண்டியது அவசியம். A child of God should come and stand before the gate of heaven. அவனுடைய வாழ்வில் சூழ்நிலை மாறின உடனே கர்த்தர் சொன்னார், யாக்கோபே நீ எழும்பு.
And when the circumstances change, the Lord says, arise. நான் உனக்கு தரிசனமான பெத்தேலுக்கு வா. You must come to the Bethel where I have உன்னுடைய appeared unto you. வாழ்க்கையிலே நீ பூமிக்குரிய நாட்டத்தை நீ அதிகமாக எடுத்துக்கொண்டபடினால் வானத்தின் வாசலை நீ பார்க்க முடியாமல் தடுமாறுகிறாய். Because you have taken so much of time in this world, you are not able to see the gate of heaven. வானத்தின் வாசலுக்கு உன்னை திருப்பி வரும்படியாக இந்த இரவு வேளையிலே தேவனுடைய சத்தம் அறைகூவல் விடுக்கிறது. And the sound of God is being given to you so that you must come to the gate of heaven. நீ வானத்தின் வாசலுக்கு வந்தால் வானத்தை கர்த்தர் திறப்பார். When you come to the gate of heaven, the Lord will open this gate of heaven. தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் பொழியும். And the blessings will be poured upon you. பயம் உன்னை விட்டு நீங்கிவிடும். All the fear will depart from திகில் you. உன்னை விட்டு போய்விடும். And darkness will be taken away. நடுக்கம் உன்னை விட்டு போய்விடும். And all the trembling will also go away from எல்லா you. போராட்டங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். All the struggles will be taken away from you. வானத்தின் வாசல் அந்த இடத்துக்கு நீ வா என்று கர்த்தர் The பேசுகிறார். Lord is speaking, you must come to the gate of heaven. ஏனென்றால் அந்த இடத்திலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. Because a ladder is kept there. தேவதூதர்கள் ஏறி இறங்கி கொண்டிருந்தார்கள். And the angels of God are ascending and ஏணியின் descending. உச்சியிலே தெய்வம் நின்று கொண்டிருந்தார். And the pinnacle on the top of the ladder, the Lord was standing அங்கே there. இருந்து அவனோடு அவர் தன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். And he is able to put his voice there. வானம் திறந்ததை அவன் அன்றைக்கு தான் வாழ்க்கையிலே முதலாவது கண்டான். And that's the first occasion he could see that the heavens of gate was open. உன்னுடைய ஆவிக்குரிய ஆதி நிலவரத்துக்கு நீங்கள் திரும்பி வரும்படியாக ஒரு தரிசனமுள்ள வாழ்க்கைக்கு திரும்பி வரும்படியாக கர்த்தர் இந்த கடைசி நேரத்தில் உனக்கு ஒரு தூதை அனுப்புகிறார். And the Lord is sending a message, you must come unto the place where you got the vision of God. அதே ஆதியாகமம் 28:22 பார்க்கும் பொழுது At the same chapter 28 verse 22 when we see that. அவன் தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணினான். And he made a covenant with God. அதனால தான் கர்த்தர் 20 வருடம் கழித்து பேசும் பொழுது நீ பொருத்தனை பண்ணின பெத்தேலுக்கு திரும்பி வா என்று கர்த்தர் அவனோடு பேசுகிறார். And the Lord spoke unto him, he said, you must come to the place where you have made a consecration on the ஆதியாகமம் 31:13 நாம் பார்க்கும் பொழுது when we see 31:13 of Genesis. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. And in the place where they anointed the pillar and thou hast vowed a vow unto me, arise and come here. இந்த வருஷத்திலே நீங்கள் எத்தனை பேர் பொருத்தனை பண்ணினீர்கள் அதை நிறைவேற்றினீர்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். And how many of you have made a vow and how many of you have fulfilled that vows now? நீங்களே யோசித்து பாருங்கள். Just imagine yourself. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நான் பல பொருத்தனைகளை பண்ணினேன் என்று சொல்றவங்க கை வைத்துங்க. How many of you have made a vow to this year, beginning of this year? இந்த வருஷத்தின் துவக்கத்திலே என்னுடைய பரிசுத்தத்துக்காக விசுவாசத்துக்காக தெய்வீகத்திற்காக ஆன்மீகத்திற்காக பல பொருத்தனைகளை தீர்மானங்களை பிரதிஷ்டைகளை பண்ணினேன் என்று சொல்றவர்கள் தைரியமா கை வைத்துங்க. அல்லேலூயா. அதில் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கும்? How many of you have fulfilled now? அதுதான் கேள்வி. That is the question. ஒரு தேவனுடைய பிள்ளை பொருத்தனை பண்ணலாம், ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது பொருத்தனையை நிறைவேற்றுகிற ஒரு தன்மையை. A child of God may give a vow, but the Lord expects that it should be fulfilled. ஆனால் நம்மில் अनेகர் இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றவில்லை. And many of you has not fulfilled that vow. ஒருவேளை எழுத்தின் பிரகாரமான பொருத்தனையாக இருக்கலாம். At times it may be a literal vows. இல்ல ஆவிக்குரிய பொருத்தனையாக இருக்கலாம். Otherwise it may be the vows of இல்ல தேவன் ஏவி ஏதாவது நீ எடுத்திருக்கலாம். At times God will urge you and have made us some வசனத்தின் மூலமா ஏவப்பட்டு நீ ஏதாவது பொருத்தனை பண்ணி இருக்கலாம். And through the word of God you may be urged and have made a vows love. வருஷத்தின் துவக்கத்தில் மாத்திரமல்ல, not only the beginning of this year, இடையில் சோதனைகள் வந்தபோது, and when the trials came in the இடையில் middle, போராட்டங்கள் வந்தபோது, the middle struggles came, சில விபத்துகளை சந்திக்கும்போது, so when you meet certain accidents, உனக்கு வந்த வியாதி படுக்கையிலே, and in the midst of your sick bed, உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் பொழுது, and when the circumstances of family change, இந்த நேரங்களில் நீ பண்ணின பொருத்தனைகள் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. and all the vows you have made during this time is in the hands of God. தேவன் எல்லாவற்றையும் மறந்து விடுவார், ஆனால் பொருத்தனைகளை அவர் கண்டுகொள்ளாமல் விடுகிறதில்லை. And the Lord may forget everything, but he will not leave away all the vows that you have made. நீ அதை செய்வே இதை செய்வேன்னு சொல்லிட்டு நீ போயிடக் கூடாது. அதை செய்யாவிட்டால் அதை 20 வருடம் கழித்து ஞாபகம் ஊட்டி பேசுகிற ஒரு தேவன் உண்டு. And you may do certain vows, you may say that I will not do that, but the Lord will be able to remember for 20 long years. ஆதியாகமம் 28:13 படி தேவன் பேசுகிற இடம்தான் பெத்தேல். And according to 28:13 of Genesis, the place where the Lord is speaking is Bethel. பிரியமானவர்களே, தேவன் பேசுகிறது ஒரு பாக்கியமான ஒரு செயல். And it is a great blessing, a blessed occasion the Lord is speaking. அவனோடு பேசின வார்த்தை என்ன? What was the word the Lord spoke to him? நீ படுத்திருக்கிற இடத்தை நான் உனக்கு சொந்தமாக்குவேன். And I will make you the own place where you are lying உன் down. சந்ததிகள் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். And the seed will be blessed by you. பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. Just think of. இவனுக்கு விவாகமே ஆகல. He was not married. ஒரு அனாதையா தெருவுல ஒரு வனாந்தரத்துல நரிகள் ஊளையிடுற இடத்துல கிடக்கிற மனுஷன்ட்ட கர்த்தர் பேசுறார். And a man was lying down in the place where they are howling in the wilderness. The Lord is speaking here. 15ஆம் வசனத்துல சொல்றாரு. In word 15 he நான் says, உன்னோடு
கூட இருப்பேன். And I will be with you. நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன். And wherever thou goes, I will keep நான் you. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். I will not leave thee until I have done what which I have spoken நீங்க to thee. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை பார்க்கும் பொழுது When we see the prophet Isaiah, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is mentioned here? கோரேசை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. About the Cyrus, it is a prophetical word is கோரேஸ் mentioned. என்கிற ராஜாவை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் ஏசாயா 44 45 சொல்லப்பட்டிருக்கிறது. In 44-45 of Isaiah, prophetical word of Isaiah is mentioned about that. கோரேசுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And a word is mentioned for Cyrus. என்ன நடந்தது? What has happened? இந்த தீர்க்கதரிசனம் இவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சொன்ன தீர்க்கதரிசனம். And this prophet was mentioned even before his birth. அதுபோல இவனுக்கு விவாகமே ஆகல, அதுக்கு முன்னாலேயே ஒரு தீர்க்கதரிசனம் தேவன் சொல்ற நேரடியா பேசுறாரு. But he was not married even before the Lord speaking him நான் உனக்கு directly. சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். I will not leave thee until what I have spoken unto thee. இதுதான் தேவன் நம்மோடு பேசும் அனுபவம். And this is the experience the Lord is speaking with us. இந்த வருடத்தில் நீங்கள் எத்தனை விசை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீர்கள்? How many times you heard the voice of God this year? உங்களுக்கே தெரியும். You know very well about that. ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, Whether believers or workers. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நேரத்தில் ஒரு அழைப்பு, என் மகனே, என் மகளே, என்னுடைய ஊழியர்களே, என் ஜனமே, எழுந்து பெத்தேலுக்கு வாருங்கள். And at the last moment the Lord is saying, the believers, the worker, arise and come to Bethel. நியாயாதிபதிகள் 20:27 படி இந்த பெத்தேல் தான் தேவனுடைய பெட்டி இருந்த ஒரு இடம். And according to 20:27 of Judges, the place where the ark of God was Bethel. தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறதோ அங்கே ஜெயம் இருக்கிறது. And where the ark of God is, there is victory. தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறதோ அங்க பரிசுத்தம் இருக்கிறது. And wherever the ark of God is, there is holiness. தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறதோ அங்க தேவனுடைய வல்லமை இருக்கிறது. And where the ark of God is, there is power. தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக ஒரு விக்கிரகம் நிக்க முடியாது. And the idol cannot be stopped before the vision of God. அந்த சிலை விழுந்து தாகோன் விழுந்து நொறுங்கினான். And the Dagon, that is the idols fell down and was scattered. நீங்கள் விக்கிரகத்தை நொறுக்கக்கூடிய அந்த தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துக்கு வரும்படியாக தேவனுடைய சத்தம் தொனிக்கிறது. And the voice of God is being sung so that you may come to the place where the voice of God is. இரண்டாம் ராஜாக்கள் 17:28 பார்க்கும் பொழுது 17:28 of 2 Kings. அங்கே ஆசாரியன் இருக்கிற இடம் போதகம் கிடைக்கும் இடம். And where the priest is, that we can get the listen of teachings. சும்மா பெத்தேலுக்கு வான்னு சொன்னா புது வருஷத்துக்குள்ள வான்னு சொல்லி உன்னை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறதல்ல. And come to Bethel means not dragging your hand and holding. தேவனுடைய திட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We must understand the plan of God. இனிமேல் நாம் மௌனமா இருக்கிற காலமும் அல்ல, மந்த இருதயத்தோடு இருக்க வேண்டிய அசதியான காலமும் இல்லை. And this is not the time that we have to keep silence or slack. இயேசுவின் வருகையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிற காலம். This is the time that we are coming closer to the coming of the Lord. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பெத்தேலுக்கு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. And this is the time has come. Each child of God should come to Bethel. 20 வருடம் அவனுடைய மனது முழுவதும் மனைவிகள் மேல இருந்தது. And after 20 years, all his mind was upon his wife. அவனுடைய மனது முழுவதும் பிள்ளைகள் மேல இருந்தது. And his mind was only upon his children. அவனுடைய மனது முழுவதும் சம்பாதிப்பதிலே காணப்பட்டது. And his mind was only in earning. அவனுடைய மனது முழுவதும் ஆடு மந்தையின் மேல இருந்தது. And all his mind was only upon the cattle. கர்த்தர் இன்றைக்கு அதை அப்படியே மாற்றுகிறார். The Lord is changing as such. உன்னுடைய மனதை பெத்தேலுக்கு நேராக திருப்பும்படியாக வாஞ்சிக்கிறார். The Lord desires that you must change your mind towards Bethel. நீ இருந்து இந்த உலகத்திலே புசித்து குடித்து மந்தை இதே சிந்தையில் இருக்க கூடாது. தகப்பன் வீடு இருக்கிற பகுதிக்கு நீ திரும்பி வர வேண்டும் என்று, தேவனுடைய வீட்டுக்கு நீ திரும்ப வேண்டும் என்று, தான் உன்னோடு பேசும் இடத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires that you must come to the place where God is and leaving all the earthly mind.